இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன கதைய பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, "ஆசையே துன்பத்திற்கு காரணம்" அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் கதைய பார்க்க போறோம். இது புத்தபிரான் சொன்னதாக இருந்தாலும் இந்த காலத்திற்கு அவசியம் தேவைப்படுவதாக இருக்கிறது. நிறைய பேர் ஏதோ ஒரு ஆசை, அந்த ஆசையினால் உண்டாகக்கூடிய பயம், அந்த பயத்தினால் உண்டாகக்கூடிய நிம்மதியின்மை, அதனால் உண்டாகக்கூடிய சிரமங்களை எல்லோரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதுக்குதான் ஒரு சின்ன கதை. அதை பார்த்தோம்னா, ஒரு ஊர்ல ராமசாமின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு ரொம்ப நாளா ஆசை, ஒரு வீடு கட்டணும், ஒரு வீடு கட்டணும், தனியா ஒரு வீடு கட்டணுங்கிற மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு 40 லட்சம் ரூபாய் செலவுல ஒரு வீடை கட்டிட்டாராம். எப்படியோ கஷ்டப்பட்டு பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு வீட்டையும் கட்டி விட்டார். அந்த வீட்டுல போய் உறங்கி கொண்டிருக்கும் போது திடீர்னு அவருக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் வருது. இந்த வீடானது நமக்கு நிலைச்சு நிக்குமா அப்படிங்கிற பயம் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் அந்த வீடு இடிவது போல் கனவு காண்கிறாரா. கனவுல அந்த ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது இன்ட்யூஷன் தானே, இந்த பயம் தானே எப்பொழுதுமே கனவாகவும் வரும். அதுவும் அதிகாலை பொழுதுல வேற அந்த கனவு கண்டுட்டாரு. இது கண்டிப்பா நடந்துரும் அப்படிங்கிற மாதிரியே பயத்திலே இருந்துகிட்டு இருக்காரு. இந்த வீடு இடிஞ்சிருமோ இடிஞ்சிருமோன்னு பயந்துட்டே இருக்கும்போது அவருடைய மனைவி அவருக்கு ஆலோசனை சொன்னாராம். ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்கீங்க, பேசாம இந்த வீட்டை வித்துடுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனேயே சரி வீட்டை வித்துடலான்னு சொல்லிட்டு 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கட்டினார் இல்லையா, ஒரு 10 லட்சம் ரூபாய் மேற்கொண்டு வச்சு 50 லட்சம் ரூபாய்க்கு அந்த வீட்டை வித்துட்டாரா. வீட்டை வித்துட்டு பணத்தை கொண்டு வச்சுக்கிட்டார் கையில. கையில பணத்தை வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயம். இந்த பணமானதை யாராவது திருடி விட்டால் என்ன செய்வது, இந்த பணத்தை எப்படி பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கிறது, ஒரே பயமா இருக்கே பயமா இருக்கே, யார் மீதுமே நம்பிக்கை இல்லை அவருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா ஒருவேளை பசங்களே அடிச்சு பிடிங்கிடுவாங்களோ, இல்ல கூட பிறந்தவங்களோ நம்மகிட்ட பணத்தை அடிச்சு பிடிங்கிடுவாங்களோ, தம்பிகளே பிடிங்கிடுவாங்களோங்கிற மாதிரி பயந்துட்டே இருக்கும் பொழுது மறுபடியும் அவருடைய மனைவியே ஆலோசனை சொன்னாரா, பேசாம பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட் பண்ணி வச்சிருங்களேன் அப்படின்னு சொன்ன உடனேயே பக்கத்திலேயே ஒரு ஸ்டேட் பேங்க் அப்படிங்கிறது இருந்துச்சா, ஸ்டேட் பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட் பண்ணிட்டு அந்த டெபாசிட்டுக்கான ரசீப்டையும் வாங்கிட்டு வீட்டுல பத்திரமா வச்சுக்கிட்டாரா. ஆஹா, ரெசிப்ட் வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதியோட இருந்திருக்கார். திடீர்னு பார்த்தா பக்கத்துல பேங்க்ல கொள்ள போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். பேங்க்ல கொள்ள போனா கூட நம்ம கையில ரெசிப்ட் இருக்குல்ல, கண்டிப்பா பேங்க்குக்காரன் இதை கொடுத்துருவா, நல்ல காலம் நம்மளுடைய பணம் தப்பிச்சிச்சுங்கிற மாதிரி நிம்மதியா இருந்தாராம். அதோட நிம்மதியா இருந்திருக்கலாம். திடீர்னு இவருக்கு இப்போ ஒரு பயம் வர்றது. இந்த ரசீப்டை என் பிள்ளைங்க எல்லாம் அடிச்சு புடிங்கிட்டா என்ன பண்றது, என்னை துன்புறுத்தி நீ இந்த ரெசிப்ட் எனக்கு கொடுத்தே ஆகணும், நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளிடம் அடிச்சு புடிங்கிட்டா என்ன பண்றது, நமக்கு இந்த பணம் முக்கியமாச்சேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே பயமாவே இருந்துகிட்டே இருந்தாராம். அப்பொழுதுதான் அங்க ஒரு துறவி வந்தாராம். இந்த துறவி ஒரு அநாத ஆசிரமம் கட்ட போறேன், இந்த அநாத ஆசிரமத்திற்கு உங்களால் இயன்ற நன்கொடை ஏதாவது முடிஞ்சா கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேயே திடீர்னு இவர் எதையுமே யோசிக்காம டக்குன்னு தன் கையில அந்த 50 lakhs போட்டு டெபாசிட் ரெசிப்ட் வச்சிருந்தார் இல்லையா, அதை எடுத்து அப்படியே அந்த துறவி கிட்ட கொடுத்துட்டாராம். இந்த துறவி கிட்ட கொடுத்த உடனே இந்த துறவி இவர் மிகுந்த அளவு பெரும் அளவில் அவரை வாழ்த்திட்டு ஊர்ல எல்லார்ட்டையும் போய் சொன்னாராம். அவர் பாரு ரொம்ப கஷ்டப்படுறவரு, ஆனால் அவர் 50 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டார் நன்கொடையா ஒரு அநாத ஆசிரமம் கட்டுறதுக்குன்னு சொன்ன உடனேயே இவருடைய புகழானது ஊர் முழுக்கவே பரவ தொடங்கியதாம். எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆஹா இவரை மாதிரி உண்டா, தனக்குன்னு வச்சுக்காம தன்னுடைய பிள்ளைக்கும் வச்சுக்காம இவர் அப்படியே தூக்கி கொடுத்துட்டாரு, மிகப்பெரிய மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் இவரை புகழ்ந்து கொண்டே இருந்தார்களாம். இவன் அந்த அநாத ஆசிரமம் கட்டும்பொழுது அங்கு வசிக்கக்கூடிய அந்த குழந்தைகளாகட்டும், அங்கு தங்கக்கூடிய அந்த ஆதரவற்ற நிலையிலே இருக்கக்கூடிய அந்த முதியவர்களாகட்டும், எல்லோரும் இவரை வாழ்த்தி கொண்டே இருந்தார்களாம். அந்த வாழ்த்தின் மூலமாக அவரும் நிம்மதியாக வாழ்ந்தார் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையானது சொல்கிறது. இது போக அவர் இறந்த பொழுதும் கூட எல்லோரும் ஒன்றாக இணைந்து அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையானது முடிவிற்கு வருகிறது. அதாவது ஆசைப்படும் பொழுதும் நிம்மதிங்கிறது இல்ல. ஒரு வீட்டை கட்டணும் கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கனவு கண்டு கட்டினார். அங்க போய் தங்கி இருக்கும் பொழுதும் ஏதோ ஒரு பயம் மனதிலே வருத்தி கொண்டே இருக்கிறது. எதுக்குன்னு பார்த்தோம்னா, தான் தனக்கு இது தன்னுடையது, இது என்னுடையதுன்னு அப்படிங்கிற ஒரு நினைச்சுட்டு இருந்த வரைக்குமே அவருக்கு அந்த பயம் என்பது இருந்து கொண்டே இருந்தது, ஒரு நிம்மதியின்மை என்பது இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் எதுவுமே எனக்கு தேவையில்லை, இது எல்லாமே இறைவன் கொடுத்தது, ஆக ஆதரவற்றோருக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து கொடுத்த உடனேயே, எனக்கு தேவையில்லைன்னு அவர் நினைச்ச உடனேயே அவருக்கு மனதிலே பரிபூரணமான நிம்மதி என்பது சேர்ந்து விட்டது. இந்த கதையை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, எல்லாரும் இந்த மாதிரி எனக்குன்னு எதுவும் வச்சுக்காம கொடுத்துருங்கன்னு சொல்லல. தனக்கு என்ன தேவையோ அந்த அளவிற்கு மட்டும் வைத்துக்கொண்டு
எக்ஸஸா சம்பாதிக்கிறோம்னு நினைக்கிறேன் இல்லையா, என் பிள்ளைக்காக நான் இந்த சொத்தை சேர்த்து வைக்கணும், என் பொண்ணுக்காக நான் இந்த நகையை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறத விட அந்த குழந்தைகளுக்கு கல்வியை கொடுங்கள், அவர்கள் சம்பாதித்து அவர்களுடைய வேலையை பார்த்துப்பாங்கிற அந்த மனப்பக்குவமானது வர வேண்டும். நம்முடைய சம்பாத்தியத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய கடமைதானே நமக்கு இருக்கிறதே தவிர அந்த பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டும் என்கின்ற அந்த மனநிலையிலிருந்து நாம் வெளியே வரணும்னு சொல்றேன். இப்படி சேர்த்து வைக்கணும்னு நினைக்கும் பொழுதுதான் நிறைய துன்பங்களுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறோம். இந்த உண்மையையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.